ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, சாயப்பா துணைன்னு என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு தானே இது ரெண்டில் ஒன்றை தொட்ட. கண்டிப்பாக இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான அதிசயத்தை மிகப்பெரிய அளவில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். விபூதியை தொட்ட உனக்கு வெற்றி வந்து சேரும். சந்தனத்தை தொட்டதின்தான் உனக்கான சந்தோஷங்கள் வந்து சேரும். எதை நீ தொட்டிருந்தாலும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும்படி இந்த சாயப்பா செஞ்சிருவேன். எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து கஷ்டங்களை எல்லாம் துரத்தி அடித்து உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ வேண்டியதும் நீ கேட்டதும் நீ ஆசைப்பட்டதும் நல்ல முறையில் உன்னை வந்து சேரப்போகுது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் ஒன்றா தேடி வருவாங்க. ஆனால் உனக்கு ஒரு வழி சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. யார் உனக்கு வழி காட்டினாலும் காட்டாவிட்டாலும் உனக்கான வழிகாட்டியாக உனக்கு துணையாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன்றதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காகவே சாயப்பா துணைன்னு சொல்லிக்கிட்டு இதில் உன்னை தொட சொன்னேன். என் அருளால் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. யாருக்கு உடம்பு சரியாகணும், யார் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சியோ உன்னுடைய அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி உனக்கான நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுத்துட்றேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் என் தங்கமே. ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு 2 காரணம்தான் இருக்குது. நல்ல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே செய்யாமல் விட்டுற. நீ செய்யாமல் விட்டது உனக்கு விட்டு எதிராக மாறி வேற யாருக்கோ நல்லபடியாக சாதகமாக முடிஞ்சு அது பிரச்சனையாக முடியுது. இப்படி நல்லதை செய்யாமல் விட்டுட்டு கெட்ட விஷயங்களை அவசரப்பட்டு செஞ்சிடுற. இப்படி கெட்டதை செய்கிறதும் நல்லதை செய்யாமல் தவற விடுவதும் தானே உன் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு போராட்ட வாழ்க்கையை கொடுத்து கஷ்டப்படுத்துது. எல்லா நல்லதையும் நடத்துறது இந்த சாயப்பா நான் தான். இனிமேலும் உனக்கான நல்லதை நடத்த போகிறது நான் தான். நடப்பதை எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கோ. ஒரு சிலர் உன்னை ஏமாற்றலாம், ஒரு சிலர் உன்னை அழுக வைக்கலாம். ஆனால் அதை தாண்டி உன்னை பாதுகாக்க இந்த சாயப்பா இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துடாத. என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் நீ யாருக்கும் நல்லவனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் மனசுக்கு நீ சரியாக இருக்க, நல்லா இருக்க, நல்லா பிள்ளையாக இருக்கன்னு தெரிஞ்சால் போதும். தப்பு செஞ்சுட்டு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே செய்ய பழகிக்கோ என் தங்கமே. எல்லா விஷயங்களையும் ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எந்த விஷயத்தையும் விட்டுடாத. நம்மளால் சிறப்பாக செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து செய்யும்போது உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக நான் இருந்து உனக்கான உயர்வை கொடுத்துருவேன். இந்த உலகத்திலேயே அனைத்தையும் விட மிக அழகான கூரைனா அது உன் தந்தை தான். உனக்கு கூரையாக இருந்து எந்த கெட்ட விஷயங்களும் உன்னை நெருங்காமல் தோல்விகளும் உன்னை அழுகாத அளவுக்கு உன்னை பாதுகாக்கிற உன் தந்தையை நீ எப்போதும் மறக்காதே, அவங்கள கைவிட்டுடாதே. அதே போல் இந்த உலகத்திலேயே அனைத்தையும் விட மிக அழகான நிழல்னா உன் தாய் தான். ஏன்னா உன் தாய் தான் நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயங்களையும் உனக்கு நிழலாக இருந்து உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. உன் தாயையும் தந்தையையும் நீ எந்த அளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிறியோ, உயர்வாக நினைக்கிறியோ, அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாய் வாழுவாய் என் செல்லமே. எந்த விஷயத்தையும் ரொம்ப மனசுக்குள்ளே போட்டு யோசிக்காத. எல்லா விஷயமும் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக தானாக நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீ நிம்மதியாக இருக்க பாரு. உனக்கான நல்லதை நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். யாருக்கும் தொல்லையாக இருக்காதே. எல்லாருக்கும் நல்லபடியாக உதவியாக அன்போட அனுசரணையாக நீ இருக்கணும். நீ யாருங்கிறத உனக்கே அடையாளப்படுத்தும் விதமாக இந்த சாயப்பா உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் திறமையை இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்பட வேண்டாம். உன் கற்பனைகளை எல்லாம் நனவாக்கி உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான வெற்றிகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு நிழலாக உன் பக்கத்திலே தான் இருக்க போகிறேன். உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம்.
ஆனால் யாருக்காகவும் உனக்கு பிடிச்சவங்கள நீ விட்டுடாதே என் தங்கமே. எந்த இடத்திலும் கீழே விழுந்துட்டு அங்கேயே விழுந்து கிடக்க வேண்டாம். எழுந்து அடுத்தடுத்த பாதையை நோக்கி போய்கிட்டே இரு. லட்சியத்துக்கும் அலட்சியத்துக்கும் ஒரு எழுத்து தானே வித்தியாசம். ஆனால் லட்சியம் உன்னை முன்னேற்றி முன்னால் கூட்டிகிட்டு போகும். அலட்சியம் உன்னை பின்னுக்கு தள்ளிடும். எந்த விஷயத்தையும் நீ அலட்சியமாக சாதாரணமாக நினைக்காதே. உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை உயர்வாக வாழ தயாராகு. உன் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. மற்றவங்கள பற்றியும் மாறுறவங்கள பற்றியும் யோசிக்காத. எல்லாரும் சூழ்நிலை கைதிகள் போல அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க மனசு, குணம், செயல் அனைத்தும் மாறும். தேவையில்லாத எந்த விஷயங்களையும் பற்றி சிந்திக்காம உனக்கு தேவையானதை, உன் வாழ்க்கைக்கு அவசியமானதை பற்றி நீ யோசிக்க ஆரம்பி என் செல்லமே. தேவைப்படும் போது தேடுவதும் தேவை முடிஞ்ச பிறகு தூக்கி எறிவதும் தான் மனித இயல்பாக இருக்குது. யாரையும் அளவுக்கு அதிகமாக நீ நேசிக்காதே. ஒரு நாள் அவங்களே உனக்கு நேசிக்க தெரியாது, உன்னை விட நான் தான் புத்திசாலின்னு பாடம் புகட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீ யார் மீது அதிக அன்பும் நம்பிக்கையும் வைக்கிறியோ அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை ஏமாற்றலாம், துரோகம் செய்யலாம், உன்னை கைவிட்டுட்டு கலட்டி விட்டுட்டு கூட போகலாம். அளவுங்கிறது அன்பு, நம்பிக்கை அனைத்திலும் இருக்கட்டும். நீ கண்ணீர் வடித்த நாட்களை எல்லாம் மறந்துரு. இனிமே உன் கண்ணீருக்கு காரணமான விஷயங்களை இந்த சாயப்பா சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துட்றேன். நீ கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணமான இருந்த ஆட்களை மறந்தும் கூட மன்னிக்காதே என் செல்லமே. உன் கடின உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அன்பு இருக்கிற இடத்துல எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. உன் அன்பை நீ என்கிட்ட நிரூபிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு சிறப்பாகவே செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் முன்னேறணும்னா கொஞ்சம் பொறுமையோட உனக்கான உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டே இரு. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம, அடுத்தவங்களை பற்றி சிந்திக்காம உன் வாழ்க்கையில் நீ கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றம் தானாகவே வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் நீ கடந்து போகணும்னா மறதி அவசியம். எல்லாத்தையும் யோசிச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழாதே. சில விஷயங்களை கடந்து வர தயாராகு. எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல அன்பு ஒருபோதும் நிலைப்பது இல்லை. அன்பு இருக்கிற இடத்துல எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. எல்லா இடங்களிலும் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்க வேணாம். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னை மதிக்காதவங்க கிட்டேயோ உன்னை வேணாம்னு சொன்னவங்க கிட்டேயோ உதவி கேட்டு போகாதே. அதே போல் நீ பேசுன்னு கெஞ்சி போய் யாரையும் பேச வைக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் உனக்கு கிடையாது. உன்னை புறக்கணிக்கிறவங்களும் ஒதுக்கி வைக்கிறவங்களும் யாராக இருந்தாலும் நீ அவங்கள தேடி போக வேண்டாம். இந்த சாயப்பா உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ கேட்டதையெல்லாம் நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். யாராவது உன் மனசை உடைச்சாலும், உன்னை காயப்படுத்தினாலும், கஷ்டப்படுத்தினாலும் மறுபடியும் அவங்கள தேடி போகக்கூடாது என் செல்லமே. யாரை நீ நல்லவங்க நம்புறியோ அவங்க தான் உன் மனசை உடைச்சி தூள் தூளாக ஆக்கிடுவாங்க. எப்போதும் பொறுமையாக இரு. உனக்கான மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சினா நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய். வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது பலமாக அடித்தவனை விட தோத்தாலும் தயங்காமல் முயற்சி செஞ்சவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்தவங்களை அடித்தவங்களும், அடுத்தவங்களை கோபப்படுத்துகிறவங்களும், அடுத்தவங்களை ஏமாத்துறவங்களும் கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில் சரிவடைஞ்சு தோற்று போயிருக்காங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் தயங்காமல் முயற்சி செஞ்சவங்க, தோத்தாலும் தயங்காமல் தனக்கான வேலையை செஞ்சவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சு நின்றுருக்காங்க. உன்னாலும் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உன் குறைகளை தீர்த்து உன்னை நிறைவாக நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படாத. உன் கடன் சுமைகள், கஷ்டங்கள் என அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு நல்லபடியாக நிரந்தர வருமானம் கிடைக்கும்படி இந்த சாயப்பா வழிகாட்டுவேன் என் செல்லமே. அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை ஓ மேலே வை. யாரும் எதுக்காகவும் தேவையில்லைன்னு உனக்காக எல்லாத்தையும் நீயே செய்ய பழகு. அடுத்தவங்களை எதிர்பார்க்கும் போது அது உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும்
தோல்விகளையும் கூட கொண்டு வந்து கொடுத்துரும். ஆனால் உன்னை நீ நம்பும்போது நீ நினச்சதையெல்லாம் உன்னால தான் சிறப்பாக செஞ்சு முடிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ இருக்கிற இடத்த சுற்றி மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியையும் கொடுத்து இந்த சாயப்பா நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்.